Hi friends, welcome to Arish's Kitchen. இன்னைக்கு Arish's Kitchenல சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்க, 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸ் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்லோவில் வைக்கணும். கொஞ்சம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ஓரத்தெல்லாம் தீயாமல் பார்த்துக்கோங்க. இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. கடலெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஓரம்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்துடுச்சுனாவே வெங்காயம் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட தண்ணி, கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு வந்து ஹெல்த்தியான மருத்துவ குழம்புன்னு கூட சொல்லலாம். மருந்து குழம்பு மாதிரி தான் இந்த குழம்பு. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு நல்லது, சுகருக்கு நல்லது, அயன் சத்து இருக்குது இல்லையா கருவேப்பிலையில். அதனால் எப்பவுமே கருவேப்பிலை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மனமும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போது நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் வதங்கி வர்றதுக்காக. கலந்துட்டுக்கோங்க. இது வந்து 20 ரூபா அந்த சுண்டைக்காய். நம்ம வீட்டில் செடி இருந்தது, நிறைய சுண்டைக்காய் இருக்கும். நம்ம எடுத்து எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கொடுப்போம். செடி வந்து வீட்டு வேலை செய்யும்போது கொஞ்சம் வெட்டிட்டாங்க. பெரிய செடி, அந்த ஒரு செடியே போதும் எல்லாருக்கும். நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் கொடுப்போம். 10வது கொடுத்தா பறிச்சுட்டு போவாங்க. வெளியிலே இருக்கும், காம்பவுண்டுக்கு வெளியிலே இருக்கும். இப்போ வந்து இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் கடையில். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு லைட்டாக ஒரு நசுக்கி வச்சுருக்கேன். இப்போது சுண்டைக்காய் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கேஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஓரத்தெல்லாம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக தான். இப்போது சுண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. இப்போது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. நான் வைக்கிற குழம்பு ஒரு 4 பேருக்கு பத்தோம். இப்போ வந்து இதே உங்களுக்கு நிறைய குழம்பு வைக்கணும் அப்படின்னு 4 பேர் இல்லை, ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுண்டைக்காய் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு அழகு சுண்டைக்காய் போட்டிருக்கேன் இல்லையா, 2 அழகு சுண்டைக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 4 பூண்டாக உரிச்சிக்கோங்க. 2 பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. 2 பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு புடலங்காய் சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காய் இருக்குது இல்லையா, சொரக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன். சொரக்காய் வந்து பருப்பும் தேங்காயும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து சுண்டைக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிலாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம நல்லா ஆரோக்கியமாக நல்ல நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய், கத்திரிக்காய், அதில் வந்து சொரக்காய், புடலங்காய், அந்த மாதிரி எல்லா நாட்டுக்காய், அவரைக்காய், இது எல்லாமே நீங்கள் வந்து நாட்டுக்காயாக சேர்த்துக்கும் போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தினம் ஒரு காயோட சத்து உடம்புக்கு சேரும்போது ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நாட்டுக்காய் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் சேர்த்து அப்புறம் புளி கரைசல் சேர்த்துடலாம். நான் சிம்மில் வச்சுருக்கேன்ல, அதனால் கொஞ்சம் லேட்டாக வதங்குது. கொஞ்சம் ஹையில் வச்சு பக்கத்துலேயே இருந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு அப்படின்றதுனால 2 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். ஏன்னா புளி சேர்க்குறோம் இல்லையா, அதனால வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில பேர் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து கம்மியாகவும் சாப்பிட மாட்டோம், அதிகமாகவும் சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவோம். இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. தண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க.
தண்ணி கலந்துட்டு மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போட்டோம் நல்ல மனம் வரும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மனம் வரும். அதே சமயத்தில் நமக்கு அடி பிடிக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் நான் வந்து லெமன் சைஸ் புளி எடுத்ததுனால நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தலை வெட்டி போடல, தலை ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஸ்பூனில். நீங்கள் வந்து புளி கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இப்போ நான் வந்து 4 பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறேன். அதோட மெஷர்மெண்ட் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு அதிகமாக வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் டபுளாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 2 பேருக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா காரக்குழம்பு ஆயில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கும் போது சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாசனை எண்ணெய் பச்சை வாசனை போக தெரியாது. இப்போவே சேர்த்துட்டு நீங்கள் வந்து இது புளி தண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்கணும், மசாலா எப்படி இருக்குது பாருங்கள். எடுத்து காட்டுறேன் கிட்ட. மசாலா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மரக்கரண்டி போட்டிருக்கேன். எனக்கு இந்த கரண்டியில் வதக்கிறதுக்கே வாட்டக்கூடாது. ஜல்லி கரண்டியில் வதக்குனா தான் எனக்கு வதக்கின மாதிரி இருக்கும். வரக்கூடாதுன்னு இதில் வதக்குனேன். இது எனக்கு எடுக்க கூட வாட்ட வரல. பாருங்கள் எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. அதே இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணுவேன். வெந்தய பொடி எப்பவுமே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்வேன் இல்லையா, அந்த பொடி வந்து கடைசியில் ஆட் பண்ணுவேன் நான். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா. புளி தண்ணி விட்டுடலாம். நான் நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா வடிகட்டி வச்சுருக்காங்க. அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் 2 டைம்ஸ் வடிகட்டிட்டேன். அதில் எதுவுமே இல்லை. இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கேஸ் ஹையில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. குழம்பு கேஸ் ஹையில் வச்சுட்டு தட்டு போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கேஸ் ஹையில் வச்சுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்ச நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி கலந்து விடணும். சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குது. நல்லா செஞ்சிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து திரண்டு இப்போ வராது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு இல்லையா. தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மேலெல்லாம் சுற்றி எண்ணெய் திரண்டு இருக்கும். செம சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்ற வேணாம், போதும். 50 எண்ணெய்க்கு மேலே வேணாம், அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. இப்போ எண்ணெயே மேலே திரண்டு வந்து அப்படியே நிற்கும். கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் காட்டுறேன் பாருங்கள்.